அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி ரொட்டி. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம இடியப்ப மாவு அரைச்சோம் இல்லையா, அதில் வந்து கப்பி வச்சு தான் இது செய்ய போகிறோம். நீங்கள் இடியப்ப மாவு ரெசிபி பார்க்கலன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு அந்த கப்பியில் அரை மூடி அளவு தேங்காய் போட்டுக்கிட்டு, அரைப்படி மாவு இருக்கும் அதுக்கு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி போட்டுக்கிட்டு உப்பு போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிறோம். பிசைஞ்சு எடுத்து இது ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, உடனே செஞ்சிடலாம். இதை வந்து கை ரொட்டின்னு சொல்லுவாங்க, பத்திரின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் அரிசி மாவு தேங்காய் ரொட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு கையிலே தான் தட்டி எடுக்கணும். நம்ம ரெண்டோட உள்ளங்கையும் வச்சு தம் பண்ணி தட்டி எடுக்கணும். தோசைக்கல் காஞ்சோன்னா அதில் போட்டு எடுத்து அடுப்பு நல்லா சிம் பண்ணி வச்சுக்கிட்டு சுடணும். அப்போ தான் நடுவுலலாம் நல்லா வேகும். ஊர்லலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம மண் சட்டி இருக்குல்ல, அதில் போட்டு செய்வாங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி இடியப்ப மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது வர திப்பியை வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அரிசி மாவுலேயும் செய்யலாம், இந்த மாதிரி கப்பிலையும் செய்யலாம். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.